ஸ்டூடெண்ட் நம்ம ஹாஃப்லி கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 33 பார்க்க போறோம். If 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b is a perfect square. இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்றாங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் a and b. இந்த a யும் b யும் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இதுக்கு வந்து நம்ம லாங் டிவிஷன் பண்ணாலே போதும். ஓகே, லாங் டிவிஷன்ல எப்படி நம்ம சம் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்ததை உள்ள எழுதிக்கலாம். 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b. ஓகே, இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னனால நம்ம இது அப்படியே ஸ்கொயர் ரூட்டாவே எடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இதே இடத்துக்கு வரணும். அப்போ என்ன பண்ணா நமக்கு வரும், இங்கேயும் சேம் நம்பரே தான் இங்கேயும் போடணும். இங்கே 9 இருக்கு, அப்போ 3 3s are 9, x power 4 இருக்கு, இங்க ஒரு x ஸ்கொயர் இங்க ஒரு x ஸ்கொயர் போட்டா டேலி ஆயிடும். அடுத்து இதை சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணா கேன்சல் ஆயிடும். நம்ம ரிமைனிங் டேர்ம் எடுப்போம். 12x cube 28x ஸ்கொயர். இப்போ ரெண்டு டேர்ம் எடுக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இங்க நியூ டிவைசர் வரப்போகுது. இங்க என்ன டேர்ம் இருக்கோ அதை 2 ஆல இங்க மல்டிபிள் பண்ணும். 3 2s are 6x ஸ்கொயர். இப்போ இந்த நம்பரோட இங்க ஒரு நம்பர், அதே நம்பர் தான் இந்த இடத்துலயும் வரணும். ஓகே, இதுதான் ஸ்கொயர் ரூட்டோட ஃபார்மேட். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இங்க 12 இருக்கு, இங்க நம்மகிட்ட 6 இருக்கு. 6 ஓட என்ன நம்பர் பண்ணலாம், 6 2s are 12. இங்க பாசிட்டிவா இருக்கு, சோ நம்ம இங்க பிளஸ் போடலாம். 6 2s are 12. இங்க x ஸ்கொயர் இருக்கு, அப்ப இங்க ஒரு x போட்டா போதும். x ஸ்கொயர் into x x cube. அதே டேர்ம் தான் இங்கேயும் போடணும். அப்போ இதை வச்சு இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். 2 2s are 4, x into x x ஸ்கொயர் பிளஸ் இந்த மைனஸ் சைன் போட்டா இது கேன்சல் ஆயிடும். இங்க சைன் சேஞ்ச் பண்றோம்னா எல்லா டேர்மோடையும் சைன் சேஞ்ச் பண்ணும். இப்போ 28 minus 4 24x ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், 2 டேர்ம்ஸும் நம்ம மூவ் பண்றோம் பிளஸ். இப்போ இங்க டிவைசருக்கு என்ன பண்ண போறோம், இங்க இருக்கிற ஹோல் டேர்ம், இங்க இருக்கிற எல்லா டேர்மோடையும் 2 ஆல மல்டிபிள் பண்ணி அதுதான் நியூ டிவைசர். 3 2s are 6x ஸ்கொயர் பிளஸ் 2 2s are 4x பிளஸ் இங்க ஒரு நம்பர் போட போறோம், அதே நம்பர் தான் இந்த இடத்துல வரணும். ஓகே, இங்க 24 இருக்கு, 6 இங்க இருக்கு, 6 4s are 24. இங்க பாசிட்டிவ், அதனால நம்மளும் பிளஸ் போடுறோம். 6 4s are 24 x ஸ்கொயர். அப்போ 24 x ஸ்கொயர். இதே 4 ஆல இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணணும். 4 4s are 16x, 4 4s are 16. எல்லாத்துமே பாசிட்டிவ் சைன் அப்படியே போட்டேன். இங்க என்ன நம்பர் போட்டோமோ அதே தான் இங்க போடணும், அதான் அப்படியே போட்டுவிட்டேன். நெக்ஸ்ட் சைனை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு இது கேன்சல் ஆகுது. இங்க ஒன்னு வேரியபிள் இருக்கு, ஒன்னு நம்பர் இருக்கு, அதனால அப்படியே எழுதுவோம். a minus 16 ரெண்டுக்கும் காமனா x, இங்க பிளஸ் b minus 16 அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, ஒரு வேரியபிளையும் ஒரு நம்பரையும் ஆடோ சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, அதனால அப்படி சேர்த்து எழுதிக்கும். ஓகே, இதுக்கு மீனிங் என்னது, ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த கொஸ்டினே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிருக்காங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இதை ஈக்குவேட் வித் 0 நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டா இதான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது 0 ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சோ a யோட வேல்யூ கிடைச்சாச்சு. அதே மாதிரி இது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவேட் வித் 0 பண்ணிக்கலாம். அப்ப b ஈக்குவல் டு இங்க -16 அங்கிட்டு போனா +16. ஓகே, அவங்க என்ன கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல, ஃபைண்ட் a and b தான் கேட்டிருந்தாங்க. we got the answer. That's all.